காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். தீவினை மாய்ந்து திருமலை காப்போம், தீவினை மாய்ந்து திருமலை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுள்ளம் காண்போம். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தமிழராகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயார் திறமையோடு இணைந்து நாம் நம்முடைய இந்திய புனிதர், அதுவும் நம்மிலிருந்து நம்முடைய பகுதியில் கேரள மாநிலத்தில் பிறந்த இந்த அல்போன்சா இந்த பாடத்தில் அவர்களுக்கு அவருடைய நினைவு நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய அருகில் இருக்கும் மாநிலத்தில் இருந்து புனிதை வந்தார் என்றால் நமக்கும் பெருமையாக இருக்கின்றது. எனவே இந்த நாளில் புனித அல்போன்சமா கடவுளை பற்றி தன்னில் வருகின்ற துன்பங்களை பிறருக்காக ஜெபிக்கிறவர்களுடைய ஆற்றலை இறைவன் கொடுத்துள்ளார் என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப வாழ்ந்ததினால் இன்று நாம் இந்த அல்போன்சமாவை புனிதையாக நாம் நம்முடைய தாயார் திருவை கொண்டாடுகிறது. இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் தூய்மையான வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய திருப்பலியில் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தன்னுடைய 3வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜியன்னா ஜோயல் அவர்களுக்கு இறைவன் நல்ல உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் சேரக்குரிய அவர்களுக்கு நல்ல ஒரு வேண்டுதலை அவர் நினைத்த காரியங்கள் இறைவன் தாமே கொடுக்க வேண்டுவதற்காகவும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் லில்லி ரோஸ், மேரி ரோசி, கே சுப்பிரமணி இவர்களுடைய ஆண்களத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் யாரெல்லாம் அல்போன்சா என்கின்ற பெயரை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் புனித அல்போன்சா அவர்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் சகோதர சகோதரிகள் இவரை நிகழ்வுகளை கொண்டாடுவது இவர் விருப்ப பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இடமும் சகோதர சகோதரே, உடம்பும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் ஒரு தீமையான பெருமாயாவே வாழ்வுடன் சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள இறைவன் இருக்க வைத்து பாவங்களை மன்னித்தவர்களை வாழ்வு நுழைந்து செல்வாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
அதன்படி உன்னை தன் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுக்கப்படுவதாக உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் வீட்கள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிவுரை பாடல். இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். இதோ ஆண்டவர் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். கேளாய் மக்களே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்ததாக மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கள் கொள்வர், மன்னரும் தலைவர் ஆவர். அவரை பணித்திடுவர். இதோ ஆண்டவர் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். அந்த புறத்திலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழந்த உடையணிந்து தோன்றுவார். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரின் அவளை அழைத்து வருவர். கன்னித்தோழியர் உடைசூழ அவர் அடியெடுத்து வந்திடுவார். இதோ ஆண்டவர் வருகின்றார், மகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். மன்னவரின் மாளிகையில் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உன் தந்தையாரின் அரியணையில் உன் மைந்தரை பெற்றிருப்பார். அவர்களை நீ உலகற்கெல்லாம் அரசராய் ஆக்கிவிடுவீர். இதோ ஆண்டவர் வருகின்றார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரு சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவன் ஆமேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. எனக்கு
வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தவர்கள் கிரேக்கரும் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சைதா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாலோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமை ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு கூறப்படுகிறது. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாலோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராகுவர். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய தாயார் திருவை நம்முடைய நாட்டில் இருந்து வாழ்ந்த, அதுவும் நம்முடைய மாநிலத்தில் அருகில் இருக்கின்ற மாநிலமாக கேரள மாநிலத்தில் வாழ்ந்த, பர்ணஞானம் என்கின்ற பகுதியில் வாழ்ந்த முக்தி அல்போன்சா முட்டத்து பாடல் இவர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இன்று தாயார் திருவை இவர்கள் புனிதராக ஏற்றுக்கொள்கின்றது. காரணம், அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக இறைவனுடைய பணிகளை செய்தார். இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வந்தார். இன்று புனிதராக நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய எண்ணத்தில் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காமல் கடவுளுடைய எண்ணத்திற்கும் கடவுளுடைய திருவிழப்படி கடவுளுடைய வார்த்தைப்படி நாமும் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்தால் நாமும் புனிதராக மாற முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு விளங்குகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் இணைச்சட்டம் 28வது அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்கின்றோம் என்றால் இவ்வாறு கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நல்லுறவு பணியை செலுத்தி அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நிலையில் முழுவதை மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மேலும் கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றீர்களோ, கடவுளுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவிகொடுப்பீர்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாய் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதைதான் இன்றைய முதல் வாசகம். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் என ஒவ்வொருவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் நல்லுறவை அல்லது பிறரோடு நல்லுறவோடு நாம் இருக்கின்றோமோ அவர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை விடுப்பார். நீ செய்கின்ற இடங்கள், நீ செல்லுகின்ற இடங்கள், உன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசியாய் இருப்பார்கள் என்று கடவுளை இடுகின்றார். நம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றோமா? அது மட்டுமல்லாமல் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய்.
விதமாய் ஒரு கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னபடி அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பணி வருகின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றோம், அதனை வாழ்வாக மாற்றுகின்றோமா? இப்படிதான் இறை வார்த்தையின்படி இறை வார்த்தையை கேட்டபடி வாழ்ந்தார். இறைவன் தான் எனக்கு மணவாளன், எனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனை நான் பற்றிக் கொள்வேன், என்னுடைய துன்பங்களை நாட்களும் வேதனையை சகித்துக் கொண்டு அதே வேதனையை பல மக்கள் படுவார்கள், அவர்களுக்காக நான் இறைவனிடம் ஜெபிப்பேன் என்று ஜெபித்தார்கள் என்று புனிதையாக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விடுவதிலும் நான் எப்படி இருக்கின்றேன் பிரச்சனை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுடைய கட்டளைப்படி வாழ்ந்தால், கடவுளுடைய வார்த்தைப்படி நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக இறைவனை ஆசீர்வதிப்பார். அதுதான் என்னுடைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு எடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கப்படுகிறது. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது யாரு? கிறிஸ்துவே வாழ்கின்றார். அமர்ந்துக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் நற்கருணை முடிவாக இறைவன் ஒவ்வொருவரிடம் வருகின்றார். நற்கருணை முடிவாக உள்ளத்தில் வருகின்றார். அந்த இறைவன் நம்மோடு வாழ்கின்றார். நான் அதை உணர்கின்றேனா? எப்போது நான் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்று உணர்கின்றேனோ அப்போது நான் பிறருக்கு ஆசீர்வாதமாகும், பிறருக்கு அருள்வழங்குவர்களாகும், இறைவனை உலகத்தில் விடுவர்களாக இருக்க முடியும். அப்போது நாம் கடவுளுடைய அருகில் நாம் இருக்க முடியும். எனவே அதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தூய ஆவியின் வல்லமை காணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கடைபிடித்து அதன்படி வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி எடுத்துக் கொள்வாராக. ஆமென்.
உலகமே வரை சாட்சி அக்களிப்புடன் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே இவையாவே தூயவர் தூய் நினைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை தொலைந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுகள் உள்ளபடி நம்மை கையளித்த போது அப்போதைய இடத்தில் நன்றி செலுத்தியதை பிடித்து தாம் சீரழிந்து கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய வேறுபடுத்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீரழிந்து கழித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து வெற்றி பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தை நோக்கியது. இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காக பலருக்காக செலவிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எங்கள் திருத்தந்தை 14ஆம் வெள்ளியோ எங்கள் ஆமையர் பீற்றர் எங்கள் துணை ஆய்வர் சுசேரான சதீஷ் எல்லாம் திருநிலையராக எங்களோடு திருவை நம்பினரை பெற செய்திடும். மேலும் வீடுகளும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மனித அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் திரைய சகோதரிகள் அனைத்து ஆத்மாக்களை இருக்கிறவர்கள் நினைவு கூறுவதும் ஒளியினுள் ஏற்றவிடும். ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீது விலகுவாயா. எவ்வாறு புனித அல்போன்ஸ் சாவை உம்முடைய திருவுள்ளத்தின்படி நடந்தால் நீர் உம்முடைய அருகில் வைக்கிறதே போல நாம் ஒவ்வொருவருமே எங்களுடைய துன்பங்களை இன்பமாக என் ஆண்டவர் மாற்றுவர் நம்பிக்கையோடு இருக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும். எங்கள் அனைவரும் மீது விலகுவாயா. கடவுளை கண்டித்தவரான மரியா அவருடைய கிணறான செய்யப்பட்ட திருத்துதர்கள் இவ்வுலகில் அனைவரிடம் நாங்கள் நினைவு வாழ்வோம் தந்து பெற்று கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல என்னாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய மீது உங்களோடு என்று இருக்கிறதா உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் எம்மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரித உலகின் தாவங்களை போக்குவர் செமரின் விருதுக்கு அழைக்கின்ற அனைவரும் பேர் பெற்றோர். இந்நாட்டவரே நீரெழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் பணி செய்வதே
அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுகையாக. மீன்களின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்பதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை கிடைக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை கிடைக்க முடியும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறை பொருள்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவா. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமா. எங்கள் ஆண்டவராகிய